போன கிளாஸ்ல சில இம்பார்ட்டன்டா அந்த கான்செப்டை பார்த்தோம். என்ன கான்செப்ட்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் வரிச்சல் ஓட்டம், சுழற்சி ஓட்டம், டர்புலன் ஃப்ளோ, அப்புறம் பாகியல் எண், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. பாத்தீங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி, அதாவது முற்று திசைவேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, முற்று திசைவேகம்னா என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழே விழுதுன்னா வெலாசிட்டி இருக்கும், திசைவேகம் இருக்கும். பட் நாம ஒரு ஃப்ளூயிட் எடுக்கிறோம், ஒரு ஏர் ஆர் வாட்டர் எடுக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் மேல இந்த ஃப்ளூயிட் என்னெல்லாம் கொடுக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரோ பயான்சி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அடுத்துனா ப்ரோ இவங்களை என்ன பண்ணலாம்? இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சார், Come, everyone. இங்க பாருங்க. ஓகே, சாரி. அப்ப இந்த டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இந்த ஃப்ளூயிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ். ரைட்டா, அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்றதுக்கு, டெர்மினல் வெலாசிட்டி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்மால் மெட்டாலிக் ஸ்பியரை எடுத்துக்கணும். சின்ன ஸ்பியர் பால். இது வந்து என்ன பண்ணும்னா அப்படியே விழுறது. சரியா, இப்படி மேல இருந்து விழுதுன்னா என்ன நடக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு லிக்விட் காலம் எடுத்து அதுல ஃப்ளூயிட ஃபில் பண்றேன். அதுல இந்த மெட்டாலிக் ஸ்பியர் பால் வந்து விழுது. எப்படி? அப்போ இந்த ஸ்பியர் விழும்போது இது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு சிறிய உலோக கோளம் ஓய் நிலையிலிருந்து தானே விழுவதாக கருதுக. மேல இருந்து அப்படி கீழே விழுது. அப்ப இந்த கோளத்தின் மீது என்னெல்லாம் விசை இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படும் கோளத்தின் மீதான புவியீர்ப்பு விசை. அடுத்தன ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் டவுன்வர்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்னால நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வரைக்கிறேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்த்ரஸ்ட் பார்த்தோம்னா, அப்த்ரஸ்ட் நம்ம பயான்சி அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா, ஸோ அப்த்ரஸ்ட் யூ, இது வந்து ஆக்டிங் அப்வர்ட்ஸா இருக்கும். அப்படிதானே? இது போக மூணாவது ஒன்று இருக்கும், அதுதான் விஸ்கசஸ் டிராக், தட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். விஸ்கசஸ் டிராக், தட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அது விஸ்கசஸ் ஃபோர்ஸ்மாங்க. சரியா, இப்படிலாம் இருக்கும். ஸோ மிதக்கும் அந்த கோலம், கோலம் இருக்குல்ல, கோலம் வந்து விழுது, அது மேல புவியீர்ப்பு விசை இருக்கும். அப்புறம் மிதக்கும் தன்மை காரணமாக மேல் நோக்கிய உந்து விசை இருக்கும், அதான் அப்த்ரஸ்ட் நம்ம மேல் நோக்கி போட்டிருக்கோம். இது போக இன்னொரு விசை இருக்கும், அதுதான் மேல் நோக்கி செயல்படும் பாகியல் விசை. பாகியல் விசை என்பது கோளத்தின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். ஓகேவா? இந்த மாதிரி மூன்று போர்சஸ் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க போடும் போது ஆரம்பத்துல இந்த மூணு ஃபோர்ஸ் இருந்தாலும், இன்ஸ்டன்ட் the spear accelerated in the downward direction. ஃபர்ஸ்ட் விழும்போது ரொம்ப ஸ்பீடா வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ தட் upward force is less than the downward force. கரெக்டா? upward force less than downward force, அப்படி இருக்கும் இனிஷியலா. பால் வந்துகிட்டே இருக்கும் போது இதோடைய ரெண்டு ரீடிங்கும் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர் வந்து இன்க்ரீசஸ் ஆயிட்டு இருக்கும்போது velocity of the viscous force also increases. அப்ப இதை தடுக்கக்கூடிய அந்த விஸ்கசஸ் ஃபோர்ஸோட வேலையும் அதிகமா இருக்கு, அதிகமா ஆகும். ஓகேவா? தொடக்கத்தில் மேல் நோக்கிய விசையானது கீழ் நோக்கிய, நீங்க மேல் நோக்கிய விசைனா ரெண்டு ரெண்டு விசை, கீழ் நோக்கிய விசைனா இது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் இன்ஷியலா நமக்கு தெரியும் வெயிட் தான் நம்மளை பிடிச்சி இழுக்கும். ஸோ இது நடந்துட்டு இருக்கு. பட் அந்த பால் வரும்போது அதை தடுக்கக்கூடிய இந்த விஸ்கஸ் டிராக் அது என்ன பண்ணுங்க, அப்படி கொஞ்சமா தடுக்கிறது கொஞ்சம் கூடுது. சரியா? கோளம் கீழ் நோக்கிய திசையில் முடுக்கமடையும்,
கோளத்தோட திசைவேகம் அதிகரிக்கும், அதனால பாகியல் விசையும் அதிகரிக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு கட்டத்துல இந்த கீழ்நோக்கி செயல்படக்கூடிய இந்த ரெண்டு விசையும் மேல் நோக்கி செய்யக்கூடிய அந்த ஒரு விசையும் சமன் செய்யப்பட்டுரும் ஒரு ஏதோ ஒரு சம் பாயிண்ட்ல, சரிங்களா, ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் பேலன்ஸ்ட் பை த அப்பர் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் பேலன்ஸ் பை த அப்வர்ட் ஃபோர்ஸ். சரியா? ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன சார் நடக்கும்? ஓகே, ஒரு டைம்ல ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, அந்த வெலாசிட்டிக்கு அப்புறம், அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம், அந்த ஸ்பியரோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டா போகும். இட் நவ் மூவ்ஸ் வித் ஏ மூவ்ஸ் டவுன் வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சரியா? அப்ப இத இமேஜினேஷன் பண்ணுங்க. இப்படி ரொம்ப ஸ்பீடா வரும். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அப்படியே ஸ்லோவா ஒரு மாதிரி கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்படி வரும். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்பீடா ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம இந்த இதை மட்டும் பேசுவோம். ஒரு டைம்ல இப்படிதான் நடக்கும். சரியா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆரம்பிச்சிடும். The maximum constant velocity acquired by the body while falling freely through the viscous medium is called a terminal velocity. ஸோ அதுதான் பிடி அப்படிம்பாங்க, டெர்மினல் வெலாசிட்டி. அதாவது ஒரு பாகுநிலை ஊடகத்துல வழியே தானே விழும் ஒரு பொருளானது அடையும் பெரும மாறா திசைவேகம் தான் முற்று திசைவேகம். ஏன்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்துட்டு ஒன்ஸ் அந்த அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும், சரியா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ், சரியா, இது அப்வர்ட் ஃபோர்ஸ், இது வந்து பேலன்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு. பட் அந்த ஸ்பியர் எவ்வளவுக்கு மேக்சிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்வயர் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதுதான் என்ன சொல்றோம்னா டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதை ஒரு கிராஃப் போட்டுப்பாங்க, அந்த கிராஃபை போடலாம். இந்த கிராஃப்ல நாம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டெண்ணா எடுக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல அஸ்யூஷுவல் நமக்கு டைம் எடுப்போம். ஒய் ஆக்சிஸ்ல நம்ம வெலாசிட்டி அதுதான் எடுப்போம். இங்க வெலாசிட்டி ஆஃப் ஃபாலிங் ஸ்பியர். ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம்ல என்ன ஆயிடும், அப்படியே கான்ஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு வேலையில அப்படியே கான்ஸ்டன்ட் ஆகும். அப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்பியர் வந்து ஆசிலேட்டடா இனிஷியலா இருக்கு. ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம்ல இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் அட்டைன்ஸ் டெர்மினல் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் ஆன பிறகு டெர்மினல் வெலாசிட்டியை ரீச் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே போடக்கூடாது, இந்த எண்டில் போடக்கூடாது, அங்கே கான்ஸ்டன்ட் ஆகிறது நம்ம போட்டுருவோம். பட் நம்ம மேக்ஸிமத்தை தான் காமிக்கணும். சரியா? ஒரு மேக்ஸிமம் தான் காமிக்கணும். மேக்ஸிமம் வரைக்கும் அதால பார்க்க முடியும், இது பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கோளமானது தொடக்கத்தில் முடுக்கமடைகிறது மற்றும் சிறிது நேரத்தில் அது மாறா மதிப்புள்ள முற்று திசைவேகத்தை அடைகிறது என படத்தில் இருந்து தெளிவாகிறது அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்க போறோம். முற்று திசைவேகத்தின கோவை. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இனிஷியலா சொல்லிட்டு கிராஃப்லாம் போட்டுக்கோங்க. அந்த படம் போட்டிருப்பாங்க, அந்த படத்தை கூட ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸி. ஸோ எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா, இதுல வந்து லிக்யூட் ஸ்பியர் யூ எஃப் டபிள்யூ. யூஎஃப்டபிள்யூனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்த்ரஸ்ட், விஸ்கஸ் ஃபோர்ஸ், வெயிட். அதனால அந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டிருக்கேன். கன்சிடர் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ். அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். ஓகேவா? விச் இஸ் ஃபாலிங் ஃப்ரீலி த்ரூ திஸ் ஹைலி விஸ்கஸ் லிக்விட். சாதாரணமாக ஒரு நம்ம ஒரு வாட்டர் அந்த மாதிரிலாம் எடுக்காம ஒரு அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தை எடுக்கிறோம். அந்த அதிக பாகுநிலை திரவத்தோடைய பாகியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா.
நம்மளுக்கு தெரியும்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அது. லெட் த டென்சிட்டி ஆஃப் த பால், இது இந்த பாலோடைய இந்த ஸ்பியரோடைய ஓகே பால் எதுவும் பிரச்சனை, டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் நம்ம வந்து ரோ அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த வாட்டர், நீங்க வாட்டர்ல சாரி எந்த ஃப்ளூயிட் எடுக்கிறீங்களோ அதோடைய டென்சிட்டி, சரிங்களா, டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். அழுத்தம் அப்படிம்போம்ல, சாரி அடர்த்தி அப்படிம்போம்ல அது. ஓகே, அதாவது பாய்மத்தோட அடர்த்தி, அப்புறம் கோலப்பொருளோட அடர்த்தி, அதுக்கப்புறம் கோலத்துடைய ஆரம், அப்புறம் பாகிலன், இந்த நாளையும் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஓகேவா, ரோ அப்புறம் சிக்மா அப்படிங்கலாம் போட்டிருப்பாங்க. சரி, ரோ சிக்மாலாம் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பால், இந்த ஸ்பியர் இருக்கு, இந்த கோலத்தின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை நம்ம சொல்றோம். புவியீர்ப்பு விசை என்ன ஃபோர்ஸ், தட் இஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், வெயிட் அப்படிமோ டவுன்வர்ட்ஸா இருக்கும். அப்ப அதை எப்படி எழுதணும்? நம்மளுக்கு நமக்கு ஜென்ரலா தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப சிம்பிளானது என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிதானே, அதை எழுதும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ஸோ அதுதான் எஃப்ஜி அப்படின்னு எழுதுவாங்க. ஓகே, இதுல நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்ல போறோம். ரோ அப்படிங்கிற அடர்த்தியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பர் வால்யூம் அப்படிதானே, நிறை பை பர்மன், நிறை பை பர்மன். ஸ்பியர் அதோடைய பர்மன் தெரியும், பையார் கியூப் அப்படின்னு தெரியும். ஸோ அதை 4/3 பையார் கியூப் தெரியும். இப்படி போடுவோம், ரைட்டா. ரோ காண்டி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுல இருந்து எம் தேவைன்னா நல்லா பாருங்க, ரோ இன்ட்டு 4/3 பையார் கியூப் அப்படிதானே, அதை இந்த இடத்துல போட போறோம். ஸோ எஃப்ஜியில எம்முக்கு பதிலா 4/3 பையார் கியூப் ரோ அப்படின்னு போட போறேன், இன்ட்டு ஜி அப்படிங்கிற போட போறேன். விச் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிதானே, எப்பவுமே நமக்கு வெயிட் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதனால டவுன்வர்ட் எழுதலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்த்ரஸ்ட்டை நம்ம எழுதணும். ஓகேவா, அப்த்ரஸ்ட்னா மேல் நோக்கி செயல்படக்கூடிய விசை. ஸோ மேல் நோக்கி செயல்பட விசைக்கு என்ன சார் போடணும்னா, இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்க போறோம்னா, ஃப்ளூயிடோடைய டென்சிட்டியை இன்வால்வ் பண்ணணும். ஃப்ளூயிட் டென்சிட்டினா எது சார், சிக்மா நம்ம ஒன்று பார்த்தோம்னா அது அப்த்ரஸ்ட், சரிங்களா. அப்த்ரஸ்ட் அப்படிங்கிற மேல் நோக்கி உந்து விசை பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு எழுதிக்கலாம். யூ எழுதிட்டு வழக்கம் போல அதே தான் 4/3 பையார் கியூப். ஆனா இங்க நம்ம வந்து ஃப்ளூயிடோடைய டென்சிட்டி தான் எழுதணும், அந்த பாய்மத்தோட அடர்த்தி தான் எழுதணும், இன்ட்டு ஜி. ஓகேவா, இப்படி எழுதணும். இட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், அதனால நான் டைரக்ஷனை இப்படி நான் மேலே கொடுத்துருக்கேன். இது ஓகே. இப்போ அடுத்து மூணாவது ஃபோர்ஸ், தட் இஸ் விஸ்கசஸ் ஃபோர்ஸ். விஸ்கசஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது பாகியல் விசை அப்படிதானே. அப்போ பாகியல் விசை நம்ம எழுதணும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல், இந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஒரு ஃபார்முலா எழுதிப்பாங்க 6/5 ஈட்டா ஆர் விடின்னு எழுதிப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிப்பாங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஸ்டோக்ஸ் லால இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோக் லால டெரைவ் பண்ண பிறகு அதை தான் எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஸ்டோக் லாவை பின்னாடி கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ற பின்னாடி கொடுத்துருப்பாங்க, இந்த இதை மட்டும் எடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல அவங்க அந்த டெர்மினாசிட்டி இதுக்கப்புறம் பண்ணிருக்கலாம், அதாவது ஸ்டோக்ஸ் லாவை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெர்மினாசிட்டி போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டோக்ஸ் லால அந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா டெர்மினல்ஸ்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நமக்கு தெரியும். ஆனா அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் லால போய் நல்லா படிச்சுட்டு ஓகே இது எப்படி வந்ததுன்னு நீங்க பார்க்கலாம். ரைட்டா, நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எடுப்போம். இருந்தாலும் அந்த ஆர்டர் வைஸா நம்ம டெர்மினாசிட்டி எடுக்க வேண்டியதுனால எடுக்கேன். ஓகேவா, அப்போ இது விடி அப்படிங்கிறது டெர்மினல் வெலாசிட்டி, முற்று திசைவேகம். ஆறுங்கிறது தெரியும், இதுல ஈட்டாங்கிறது தெரியும் அப்படின்னா பாகியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இதுதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ். இப்போ டெர்மினல் வெலாசிட்டி விஎட், அதாவது விடில பாத்தீங்கன்னா, அதாவது முற்று திசைவேகத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் சொல்லியிருந்தோம் அப்படிதானே. முற்று திசைவேகத்துல கீழ்நோக்கி செயல்படக்கூடிய நிகர விசையும் மேல் நோக்கி இருக்கக்கூடிய விசையும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 3 விசைகள் இருக்கு, அந்த 3 விசைகளை நம்ம எழுத போறோம், ஈக்குவேஷனா நம்ம எழுத போறோம்.
that is downward gravitational force which is equal to upward upthrust and இன்னொன்னு என்னது viscous force. இப்படி எழுதுறேன். ஓகே, சரி. இப்போ இந்த u இந்த சைடு கொண்டு வந்துருங்க. எப்படி கொண்டு வந்துருங்க? which is equal to f. fg உடைய இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் 4/3 pi r cube rho gன்னு தெரியும். அதுதான் மைனஸ் யூக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஆனால் என்ன சிக்மா மட்டும் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். எப்படி மாற்ற சொல்லியிருந்தேன் கரெக்டா? which is equal to f viscous force 6 pi eta r vt. சரியா? இதை போட்டலாம். என்ன சார் கண்டுபிடிக்கணும்? vt தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மற்ற இடத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 4/3 காமனாக இருக்கு. இதை எடுங்க. πr கியூப் காமனாக இருக்கு. இதை எடுங்க. வேற ஜி காமனாக இருக்கு. எடுங்க. அப்போ ரோ மைனஸ் சிக்மா மட்டும் இருக்கும். கரெக்டா? இங்கேயும் பாருங்க 6 eta r vt இப்படி எடுத்துங்க. கேன்சல் பண்ணுங்க. பை கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே 6. ஸோ இது மல்டிபிள் ஆகும். ஸோ 18. ஓகேவா? இங்கே 4 இருக்கு. இதை வேணா கேன்சல் பண்ணுங்க. எப்படின்னா 2 இது 3. ஏன்னா 3 × 9 அப்படிங்கிற ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால வேற ஏதாவது கேன்சல் பண்ணிங்கன்னா வேற ஒன்றும் கேன்சல் பண்ண இது விடி இது ஆர் கியூப். ஸோ மித்த இதெல்லாம் அடுத்து நான் கீழே எழுதுறேன். விடி அப்படிங்கிறதுல நம்ம 2 இருந்துச்சு, 3 அங்கே கொண்டு போயிருப்போம். அதனால 9. ஸோ நான் இப்போ விடி தேவைனால மாற்றிருக்கேன். இன்ட்டு அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி பை என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஈட்டா அப்படிங்கிறத வந்துடும். இந்த ஃபார்முலா வரும். ஓகே, இதை நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா இந்த சைடு ஆர் கியூப் இருக்கும், அந்த சைடு ஆர் இருக்கும். கேன்சல் பண்ணி ஆர் ஸ்கொயர் கொண்டு வந்துருவாங்க. மற்ற எதுவும் கேன்சல் ஆகாது. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த 4/3 எல்லாம் வெளியில் எடுத்து இது பண்ணிட்டோம், கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ விச் இஸ் விடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2/9 ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான். ரோ டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர், அந்த கோலத்துடைய அடர்த்தி கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் தான். அப்படிதான் நம்ம எந்த ஒரு அந்த லிக்யூட்ல போடும் போது திடீர்னு அடர்த்தி மாறுமா? அதோடைய மாறாதுல்ல. அதனால ஒரு கான்ஸ்டன்ட் சிக்மா. நீங்க எடுக்கிற லிக்யூடோடைய டென்சிட்டி மாறவே மாறாது. அப்படின்னா நீங்க மேபி ஒரு ஏதோ ஒரு ஆயில் ஏ பின்னு ஏதோ ஒன்று சம்திங் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோடைய டென்சிட்டி அதே தான் இருக்கப்படும், அடர்த்தி அதே தான் இருக்கப்போகுது. ஓகே, ஜி மாறாது. ஈட்டா பாகியலின் மாறுமானா அதுவும் மாறவே மாறாது. அப்படிதானே? ஒவ்வொரு இதுக்கும் பாகியலின் உண்டு. அப்ப எதுதான் மாறும் பார்த்தீங்கன்னா மாத்தலாம், நாம மாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் மாத்தலாம். கரெக்டா? ஏன்னா ஒரே லிக்யூடா ஒரே மாதிரி ஸ்பியர் தான், ஆனால் நான் ரேடியஸை மாற்றலாம். அப்படிதானே? ஒன்று பெரிய பால் இருக்கலாம், இல்லை சின்ன பால் இருக்கலாம். அதில் எதுவும் ஒரு ரூல் இருக்கா சார்? இந்த மாதிரி தான் சைஸ் அப்படின்னு நம்ம ஒரு பொதுவாக கேட்போம்ல. இந்த மாதிரி சைஸுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு வேல்யூ வருது, நான் சைஸை மாற்றினா இந்த வேல்யூ மாறுமா குறையுமா அப்படின்னு கேட்கலாம்ல. அதனால தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடியது, மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் Vt is directly proportional to R square. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் ரொம்ப 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 முக்கியம் பிகாஸ் ஆஃப் டெர்மினல் ஸ்பீடுக்கு. டெர்மினல் ஸ்பீட் ஆஃப் ஸ்பியர் இஸ் டைரக்ட்லி proportional. அதனால வேட்ஸ் எழுதிட்டேன். இட் இஸ் டைரக்ட்லி proportional to ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். சரியா? ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். இப்போ ரோ என்ன சிக்மா என்ன அப்படிங்கிற ரெண்டெண்ணா இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இதுல எது அதிகமா இருக்கலாம், எது கம்மியா இருக்கலாம் அப்படி ஒரு கொஸ்டின் நம்ம கூட கேட்கலாம். அடுத்துனா சப்போஸ் சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ரோ அப்படின்னா ரோ மைனஸ் சிக்மா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும். அப்படின்னா இப்படி இருந்தா நெகட்டிவா இருக்கும். அப்போ இட் இஸ் லீடிங் டு நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ், நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி. சரியா? ரோவை விட சிக்மா அதிகமெனில் ரோ மைனஸ் சிக்மா அப்படிங்கிறது ஒரு எதிர் மதிப்பை பெறும். ஸோ முற்றுத்திசைவன் எதிர்குறியாகும். அதனால் தான் நீர் அல்லது எந்த திரவத்தின் வழியாகவும் காற்று குமிழ்கள் மேல் நோக்கி எழுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வானத்தில் மேகங்கள் மேல் நோக்கிய திசையில் நகர்வதற்கும் இதே காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையில ரொம்ப ரியல் லைஃப்ல உள்ள ஒரு இதை போட்டிருப்பாங்க. தட் இஸ் நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி. That is why air bubbles rise up through the
water or any fluid. This is also the reason for the clouds in the sky to move in the upward direction அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது என்ன சார் மீனிங் அப்படின்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எவ்வளவு நேரம் நம்ம டெர்மினல் வெலாசிட்டி பார்க்கும்போது நீங்க ஒண்ணே ஒன்று பார்த்தீங்க என்னன்னா மேலேருந்து கீழே வர்றதா பார்த்தீங்க. கரெக்டா? அந்த ஸ்பியரை நம்ம மேலேருந்து கீழே வர்ற மாதிரி தான் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல சொல்லியிருந்தோம். அப்படி வரும், அப்படி போகுது. ஏன்னா இப்போ இதுல ரெண்டே ரெண்டு மட்டும் பத்தி பேச போறேன், மற்றதெல்லாம் வேண்டாம். இப்போ ரோ அப்படின்னா இந்த ஸ்பியரோட டென்சிட்டி, சிக்மா அப்படின்னா இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி, அடர்த்தி தானே. சப்போஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ரோ மைனஸ் சிக்மா அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, ரோ இஸ் கிரேட்டர் than சிக்மா. அப்ப இந்த டென்சிட்டியை விட இந்த டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதான் மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம், புரியுதா? ஏன்னா இந்த லிக்விடோடைய இது டென்சிட்டி அதிகமா இருக்கும், அதனால மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கும். ஒரு வுட்டோ வேற ஏதோ எடுக்கல, ஏன்னா மேபி அது மாறி இருக்கலாம். பட் மெட்டால் ஸ்பியர் எடுக்கிறோம் அண்ட் அதோட ரேடியஸ் மாத்த மாத்த மாறும், அதுன்னு சொல்லிடணும். ஸோ இது அதிகமா இருக்கு, அதனால ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வருது. சப்போஸ் சிக்மா இஸ் கிரேட்டர் than ரோவா இருந்ததுன்னா நம்ம விடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் சம்திங் ஏதோ ஒரு சம்திங் வேல்யூ வரும். தட் இஸ் கால்டு நெகட்டிவ் டெர்மினாலிட்டி. நெகட்டிவ் டெர்மினாலிட்டி என்னன்னா இங்கேருந்து மேலே போகும், இது கீழே அப்படின்னா அது மேலே போகும். மேலே போக சான்ஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. நீங்க வாட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் அதை பார்த்தீங்கன்னா காற்றுக்கும் மேல் நோக்கி தான் வரும், உள்ள நோக்கி போகாது. நல்லா பாருங்க, நீங்க பபுள்ஸை வந்து மெட்டாலிக் ஸ்பியர்மா யோசிக்கணும். பபுள்ஸ் அடுத்தானே, அது மெட்டாலிக் ஸ்பியர் கிடையாது. பட் பபுள்ஸ் எப்படி இருக்கு, நீர் குமிழ் தான், அது ஒரு நீர் தான். பட் இதோடைய டென்சிட்டி அது தண்ணியில இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அது இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியோட டென்சிட்டி இது கம்மியா தான் இருக்கும். அது நம்மளுக்கு இமேஜின் பண்ண அழகா பண்ணலாம், அப்படிதானே? இதை விட இது கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ அதனாலதான் இது மேல் நோக்கி வருது. ஏன்னா இது கூட டெர்மினல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விடி கண்டுபிடிக்கும் நெகட்டிவ்ல வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப ஸ்பீடா நம்ம பாக்குறோம், ஒரு டைம்ல அட்டைன் ஆகுது, மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் ஆகுது. தட் இஸ் கால்டு டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்கை நாம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஓகே. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் 2 வெப்சைட்ல வந்து ஒரு இது பார்த்தேன், சிமுலேஷன். ஒரு வெப்சைட்ல ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ரொம்ப லோட் பண்ணி பார்த்தேன். இன்னொரு வெப்சைட்ல இருக்கு, அதனாலும் அதை லேசா காமிக்கிறேன். 1 செகண்ட். இந்த ஸ்பியர் ரேடியஸை மாத்த மாத்த எப்படி மாறுதுங்கிறத நீங்க பார்க்கலாம், அழகா பார்க்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து நான் பெரிய வாழை எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் எங்க பார்க்கணும்னா ஒரே ஒரு இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மற்றதெல்லாம் வேண்டாம். இந்த வெலாசிட்டியை மட்டும் பாருங்க. 24.29 இருக்கு, ஓகேவா? சம்திங் அவ்வளோ இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரேடியஸ் நான் குறைச்சு காமிக்கிறேன், ஓகே? ரேடியஸை குறைக்க நான் இந்த பார்த்தீங்களா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பாலோட ரேடியஸ் மட்டும் பாருங்க, குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைச்சிட்டேன், ஓகேவா? இப்போ நீங்க மற்ற இதெல்லாம் பார்க்கணும், இதை மட்டும் பாருங்க. வெலாசிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 74 இருந்துச்சு, இப்போ நான் ரேடியஸ் மட்டும், ஏன்னா நம்ம அதுதான் அதை மட்டும் தான் தனியாக பார்க்க போறோம்னா மற்றதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் தனியாக பார்க்க போறோம். ரேடியஸுக்கும் டெர்மினாலிட்டிக்கும் உண்டான இதுதான் பிடி பார்த்துருக்கேன். ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான், ஆனால் அவங்க ரூட் ஆஃப்லாம் கொடுத்துப்பாங்க, அதை நம்ம யோசிக்க வேண்டாம். சரியா? இதில் வந்து ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப்னா என்னன்னா நமக்கு ஆர் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை வச்சு ரூட் ஆஃப் போட்டிருப்பாங்க. ஓகே. பட் நம்ம வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 74 இருந்துச்சு, ஏன்னா நான் அந்த ஸ்பியர் ரொம்ப பெரிய ஒரு லென்த் ஒரு ரேடியஸ் எடுத்திருந்தேன். இப்போ கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணோடனே வெலாசிட்டி மாறும். இதே மாதிரி நீங்களும் வேற வேற இதை வச்சு நீங்க பார்க்கலாம். லைக் அதோடைய ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாத்தீங்களா? டிராக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பயான்சி, கிராவிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பிசிக்கல் டிராக் சொன்னோம்ல, அது கூட்டிகிட்டே இருக்கு பாருங்க. பயான்சி ஒன்று இருக்கு, அப்போ அது மேல் நோக்கி செயல்படக்கூடிய அப்த்ரஸ்ட், ஓகேவா?
ஏன்னா பால் கீழே கீழே வர வர ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். பால் கீழே வர 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 என்ன ஆயிரும், ட்ராக் ஃபோர்ஸ் வரும். சரியா, அந்த ட்ராக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்க 48.53 அப்படின்னு ஒரு ரீடிங் நம்ம காமிச்சிருக்கோம். சரியா, ரைட்ப்பா, ஓகே. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியாவுக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா, ரைட். இது ஆக்சுவலி லேப்ல உண்டு. லேப்ல நீங்க அழகா பார்க்கலாம். ஒரு பாலை இதுவே மெட்டாலிக் ஸ்பியர் எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஃப்ளூயிட்ல போடுவீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்பீடா வரும், அப்புறம் ஒரு டைம்ல அப்படியே ஸ்லோவா வரும். ஆனா ரொம்ப ஸ்லோவா வராது. நீங்க அது கொஞ்சம் நல்ல கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். டக்குன்னு பாட்டத்துக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க ஃபர்தர் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஸ்டோக்ஸ் லா அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் என்ன? இதுவும் அடுத்த ஒரு 5 மார்க். அடுத்து பெர்னாலி பாயசாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான். ஓகேவா, ஸ்டோக்ஸ் லா பார்க்க போறோம். ஒரு பாடி வந்து பாத்தீங்கன்னா விஸ்காசஸ் மீடியத்துல உள்ள எப்படி விழுது. ஓகே, அப்போ ஏற்கனவே இதுல லேயர் எல்லாம் இருக்கு. இந்த லேயரை அது வந்து டிராக் பண்ணுது. அப்படிதானே? ஸோ ஒன்ஸ் இந்த இந்த லேயர்ல விடும் போது இந்த லேயரை அது டிராக் பண்ணிடுது. அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் ப்ரொடியூஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த லிக்யூட். அதனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயருக்கு உண்டான அந்த ஒரு ரிலேட்டிவ் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் தானே அது? ம்? தமிழை பார்க்குமா? பாகுநிலை ஊடகத்தின் வழியாக ஒரு பொருள் விழுகிறது. அதனுடன் தொடர்பு உடனே இந்த ஊர்ல என்ன ஆகுதுன்னா ஒரு தொடுதலில் அந்த பாய்மை ஏடு அடிபட்டுரும். பாய்மை ஏடுனா அந்த டிஃப்ரெண்டான லேயர் தான் சொல்றாங்க. சரிங்களா, அது இழுக்கும். இது இப்படி இழுக்கிறதுனால வெவ்வேறு ஏடுகளுக்கு இடையே ஒரு சார்பு இயக்கம் உருவாகும். ஸ்டோக் வெவ்வேறு பாய்மங்களில் சிறிய கோளகப் பொருட்களின் இயக்கத்திற்கான பல சோதனைகள் செய்து ஆரமுள்ள கோளப் பொருளினுடைய மீது செயல்படும் பாகியல் விசை எஃப் ஆனது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. சரியா, அதாவது இப்ப டிஃபரெண்ட் லேயருக்கு நடுவில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் வந்துட்டு ஓகே. ஸ்டோக் அவர் என்ன பண்றாருன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாடியை வச்சு டிஃப்ரெண்டான ஃப்ளூயிட்ஸ்ல ஸ்மால் ஸ்பெரிக்கல் பால்ல வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்டான ஃப்ளூயிட்ஸ்னா உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஒரு ஆயில் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு கிளிசரின் எடுக்கிறோம், இந்த மாதிரி வேற வேற இதெல்லாம் வச்சு பாக்குறாரு. அப்ப அவர் பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷன் வர்றாரு என்ன அப்படின்னா விஸ்காசஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த லேயருக்கு தடுக்கக்கூடிய விஸ்கசஸ் ஃபோர்ஸ் எஃப் அந்த ஸ்பெரிக்கல் பாடியில ஆக்ட் ஆகுது. விச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விச் இஸ் லைக் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிற பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஸ்பியர். அதுதான் இப்போ இப்போ கூட நம்ம பார்த்தோம். பாலை நீங்க ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ண விஸ்கசஸ் ட்ராக் இன்க்ரீஸ் ஆனுச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் ரேடியஸ் ஆஃப் த தட் இஸ் ஆர் ஆஃப் ஸ்பியர் ஒன்னு. ரெண்டாவது வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர். வெலாசிட்டி எப்படி வருது அதுக்கு ஏத்தாப்புல தான் அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அது கம்மியா இருந்தா இது கம்மியா இருக்கும், அது அதிகமா இருந்தா இது கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும். சரியா, வெலாசிட்டி v ஆஃப் த ஸ்பியர். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். நீங்க எந்த லிக்விட யூஸ் பண்றீங்கன்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் கம்பைன் பண்ணி அவர் ஒரு லா சொல்லியிருப்பார், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. சரியா, தட் இஸ் ஈட்டா அப்படி போடுறோம்னா அது தமிழ்ல இந்த மூணுன்னு சொல்றேன். பல சோதனை செய்து ஆரமுள்ள கோளப்பொருள் மீது செயல்படும் பாகியல் விசை எஃப் ஆனது எப்படி இருக்குன்னா மூணாவது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோளத்தோட ஆரம் சின்னதா பெருசா அப்படிங்கிறது. ரெண்டாவது கோளத்தோட திசைவேகம் மேல இருந்து கீழே வரும்போது அது என்ன திசைவேகத்துல வருது, எப்படி இருக்கு, அதிகமாதா கம்மியா இருக்கா, அதை வச்சு. மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த திரவம் யூஸ் பண்றீங்களோ அந்த திரவத்தோட பாகியல். சரியா, இதை சார்ந்துதான் ஒரு முடிவை பெற்றார். ஓகேவா, அத இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுமா? F is directly proportional to eta ஆர் வி அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பவர்ல ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க ஈஸி. அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ்ல படிச்சுப்போம்ல அது. இப்போ இந்த டைரக்ட்லி பர்சனல் எடுக்கக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் நான் சேர்க்கிறேன், கே ஈட்டா எக்ஸ் ஆர் ஒய் ஆர் போட்டேன். அடுத்து வி, இது வினா வி வி இசட்.
இது வந்து ஒரு டைமென்ஷனல்ஸ் கான்ஸ்டன்ட், சரியா? நம்ம ஏதோ டைமென்ஷன் உள்ள கான்ஸ்டன்ட் எடுத்தா மாறிடும். இது கே என்பது பரிமாணமற்ற ஒரு மாறிலி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்த மாதிரி எஃப்க்கு என்ன டைமென்ஷன்ஸ் பரிமாணம் வரும்? ml மைனஸ் 2. இது தெரியலனா நீங்க m இன்டு ஏ, m இன்டு ஜி அந்த ஃபார்முலா போட்டு கூட கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? கேக்கு கிடையாது, அதை அப்படி விட்டலாம். அதனால கே அப்படி மட்டும் போட்டா போதும். ஈட்டாக்கு நீங்க புக்கை ரெஃபர் பண்ணுங்க. என்ன வரும்? ml மைனஸ் 1 டி மைனஸ் 1 எக்ஸ மேல போடணும். அதே மாதிரி ரேடியஸ்னாலே லென்த் தான். ஸோ எல் மட்டும் போட்டா போதும். அடுத்து வெலாசிட்டி ms பவர் மைனஸ் 1 எடுத்துனா, ஸோ ms பவர் மைனஸ் 1 இது lt பவர் மைனஸ் 1 இசட். கிளியர் ஆயிட்டா? ஸோ இதை சால்வ் பண்ணோம். சால்வ் பண்றது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, on solving we get x is equal to 1, y is equal to 1, z is equal to 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எப்படி சார் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சதுதான். ரெண்டு சைடும் எம்முக்கு உண்டான கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணணும், ஒய்க்கு உண்டான கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணணும், இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி இதை கெட் பண்ணும். நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம், சரியா? இருந்தாலும் இந்த இடத்துல அதை சொல்றேன். எப்படி இருக்குன்னா, இப்போ இதை விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வரும்னா எம் பவர் எக்ஸ், எல் பவர் மைனஸ் எக்ஸ், டி பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்படி வருமா? எல் பவர் ஒய், இந்த இசட் பார்த்தீங்கன்னா எல் பவர் இசட் டி பவர் மைனஸ் இசட்னு வரும். எல் பவர் மைனஸ் எக்ஸ், எல் பவர் இசட் அப்படின்னு இருக்கும்போது அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஒரே இதாக கொண்டு வந்துடலாம். மைனஸ் எக்ஸ் பிளஸ் இசட், கரெக்டா? அது போக இன்னொரு எல் இருக்கு, அதனால இந்த யூவை கொண்டு வந்துடலாம். அப்ப டி பவர் மைனஸ் எக்ஸ நம்ம வச்சுக்கலாம். இது வந்து என்ன ஆயிட்டா ஒய்னு வரும். அப்ப எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 3 அண்ணா வரும், மைனஸ் எக்ஸ், ஒய் பிளஸ் இசட், சரியா? அதனால அது மாதிரி டீக்கு பார்த்தீங்கன்னா 2 டி இருக்கு, டி பவர் மைனஸ் எக்ஸ், டி பவர் மைனஸ் இசட். அப்ப இந்த ரெண்டு பேரையும் கூட்டலாம். ஏன்னா பேஸ்மெண்ட் ஈக்குவல்னா பவர்ல கூட்டலாம் அப்படி தெரியும். எம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம் மட்டும் தான் வந்திருக்கும், கரெக்டா? இது இப்படி வந்திருக்கும். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்போ நான் திருப்பி சொல்ற வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எம்முக்கு கம்பேர் பண்ணும்போது எம் பவர்ல இங்க ஒத்துமே இல்லை. அதான் ஒத்துமே இல்லைன்னா ஒன்னு இருக்கதா அர்த்தம். அப்போ 1 = எக்ஸ். எல் பவருக்கு பார்த்தீங்கன்னா இங்க 1 இருக்கதா அர்த்தம். 1க்கு பதிலாக இங்க எவ்வளவு இருக்கு, அப்ப அவரை கம்பேர் பண்ணும். எல்லுக்கு சாரி டீக்கு, எல்லுக்கு பார்த்தோம், அப்ப டீக்கு பார்க்குறோம். டீக்கு அங்க -2 இருக்கு, இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் இவ்வளோ ஆனா இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி தான் இந்த x1 y1 z1 எடுப்பாங்க. ஸோ அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ ஈஸியா கிடைச்சிரும். நல்லா பாருங்க, எக்ஸ் இஸ் அங்க 1 தான். ஸோ எக்ஸ் இஸ் 1 இது வந்துட்டு. அப்ப இது வந்ததுன்னா அடுத்து இதை கண்டுபிடிக்கலாம். டி பவர் இப்போ பாருங்க, அங்க டி பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸோட வேல்யூ தெரியனால ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருங்க. அப்போ -1, ஏன்னா எக்ஸ் எல்லாம் 1 பண்ணும், மைனஸ் இருக்கு, எப்படி போடுறேன் மைனஸ். இதில் நீங்க மைனஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம், சரியா? இருந்தாலும் நான் சொல்றேன், மைனஸ் இசட் -2, இந்த -1 அங்க வந்தா +1, மைனஸ் இசட் கூட -1 அப்படி வருமா? அப்ப இசட் கூட +1. அப்ப எக்ஸும் கிடைச்சிருச்சு, இசட்டும் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நீங்க ஒய் கம்பேர் பண்ணலாம். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா -x, இசட், ஒய் அந்த இடத்துல 1 தான் இருக்கு. இப்படி போடலாமா? -x, எக்ஸ் பதிலா 1, இசட் பதிலா 1 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இது பார்த்தீங்கன்னா 1 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் இஸ் கூட 1, அவ்வளோதான். அதனால தான் அங்கே எக்ஸ் இஸ் கூட 1, ஒய் இஸ் கூட 1, இசட் இஸ் கூட 1 நினைப்பாங்க. இதான் காரணம். சப்போஸ் இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எஃப்க்கு ஒரு ஃபார்முலா முன்னாடி போட்டோம்னா அதுல எக்ஸ்ங்கிற இடத்துலையும் ஒய்ங்கிற இடத்துலையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். எஃப் ஈக்குவல் டு கே ஈட்டா எக்ஸ் அப்படின்னு வந்துச்சா? நான் திருப்பி வேணா போட்டுறேன். எப்படி எக்ஸுக்கு பதிலா 1, ஒய்க்கு பதிலா 1, இசட் பதிலா 1. ஸோ ஒன்றும் போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கே ஈட்டா ஆர் பி அப்படின்னு வந்துடும். எக்ஸ்பிரிமெண்ட்ல
அதுக்கப்புறம் ஸ்டோக் வந்து கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறாரு. தட் இஸ் 6π அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதே போடுற 6π ஈட்டா ஆர்பி. இதுதான் என்னது, அந்த ரேடியஸ் மேல கொடுத்து நான் ஒரு பால் தரேன், ஸ்பியர் தரேன், அதோட ரேடியஸ் நானும் தரேன், அதோட வெலாசிட்டி தரேன், அப்புறம் அந்த பாகியல் என் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இருக்கு. இதை வச்சு அதுல அந்த ஸ்பியர்ல அந்த பாகியல் விசையை நீங்க கண்டுபிடிக்கலாம், விஸ்காசஸ் ஃபோர்ஸா கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இப்ப தெரிஞ்சு வச்சா, அப்ப நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஓகே அந்த ரேடியஸ் எப்படி இருக்கு அதுல என்ன பார்த்தா தெரியும். ரேடியஸ் அதிகமா இருக்குன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால நம்ம அந்த சிமுலேஷன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரேடியஸ் அதிகமா இருக்கும்போது விஸ்கஸ் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும். அது தடுக்கக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும். வெலாசிட்டி அதிகமா இருக்குமோ அதே மாதிரி அதிகமா இருக்கும். அப்புறம் நீங்க என்ன மாதிரி லிக்யூட எடுக்கிறீங்க, ஒவ்வொரு எல்லா லிக்யூடுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அப்படிதானே? ஒவ்வொரு லிக்யூடுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்தாலும் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் வச்சு அழகா கம்பைன் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டோக்ஸ் எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. Since the raindrops are smaller in size, their terminal velocities are small, remain suspended in air in the form of clouds. As they grow up in size, their terminal velocities increases and they start falling in the form of rain. அதான் இங்கேருந்து போறக்கூடிய தண்ணி அதுதான் எவாபரேட் ஆகி தான் நம்மளுக்கு ரெயினா வரும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அந்த மழைத்துளி ஒரு சின்னதாக சேரும். போக 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 பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே விழுந்தாலும் அதோட முற்று திசைவேகம் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா குறையா தான் இருக்கும். அவை மேக வடிவில் அப்படியே காற்றுல அப்படியே மிதந்துட்டே இருக்கும். அப்படியே பெருசாகும் போது பார்த்தீங்கன்னா அது அவருடைய முற்று திசைகள் அதிகமாகும். சரிங்களா? அப்படி வரக்கூடிய அந்த முற்று திசை அதிகமாகறதுனால என்ன ஆயிருது, இதுக்கப்புறம் மேல வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா நம்மளுக்கு தரம் ரோ சிக்மாலாம் பார்த்துருந்தோம்ல. அப்போ சிக்மா விட ரோ அதிகமாயிட்டா கீழே வர ஆரம்பிச்சிரும்ல. அதனால அந்த லிக்யூடு சாரி அந்த ஏர் டிராப் கீழே வர ஆரம்பிச்சிடும், மழையாக கீழே விழும். இந்த விதி கீழ்கண்டத்தை விளக்குகிறது. அதாவது மேகங்கள் ஏன் மிதக்குது, சிறிய மலைத்துளியோட பெரிய மலைத்துளிகள் நம்மை அதிகமாக தாக்கின்றன. ஏன்னா அதிகமா ஏன் நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்த்துருவோம், சின்ன மலைத்துளி ஒண்ணுமே பண்ணாது, ஆனா பெரிய டப்பு டப்புன்னு பெருசா விழும்போது ரொம்ப வலிக்கும். லார்ஜர் ரெயின் டிராப்ஸ் கட் அஸ் மோர் தென் த ஸ்மாலர் ரெயின். ஏன்னா லார்ஜர் ரெயின் டிராப் வரும்போது நல்ல ஸ்பீட்ல வருது, அடுத்து நம்ம பார்த்தோம்ல. அப்ப வரும்போது அந்த ஸ்பீட்ல வரதுனால அந்த ஸ்பீடு நம்மளுக்கு இம்பாக்ட் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு ஹட்டிங்கா இருக்கும். A man coming down with the help of parachute acquires constant terminal velocity. பேராசூட் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெரியும், இல்லைன்னா பார்த்துருப்போம். பேராசூட் உதவியோட கீழே இருங்க ஒருவர் மாறா முட்டுத்தசையத்தை பெறுகின்றார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த பேராசூட்ல போவார். அப்படி கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்கண்ட்ரோலாக வரக்கூடாது, அப்படிதானே? ஸோ ஒரு டெர்மினல் வச்சுட்டு அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பீடாக வர மாதிரி வருவார். சரியா? நானும் வீடியோ தான் பார்த்துருக்கேன். ஸ்பீடாக வர மாதிரி வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல அப்படியே ஒரு கண்டிப்பாக அந்த பூமியோட கொஞ்சம் சர்ஃபேஸ்க்கு மேலே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். திருப்பி கீழே விழும்போது கொஞ்சம் ஸ்பீடா ஆரம்பிப்பார். நீங்க பாத்துருப்பீங்க, டக்குன்னு காலை வச்சுட்டு நிக்க மாட்டார், அப்படியே கொஞ்சம் ஓடவார். அது நானும் அப்படிதான் பார்த்துருக்கேன். இதை இந்த டாபிக்கை படிக்கும் போது ஒரு காலத்துல அப்ப அதில் போய் பார்த்தேன் பேராஷூட் எப்படி லேண்டிங் ஆகுதுன்னு பார்த்தேன். மேபி நீங்களும் நெட்ல வேணா போய் பாருங்க. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின் போதும், 2 5 மார்க் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல இந்த பாய்சன் சமன்பாடுன்னு ஒன்று இருக்கும், அதை பார்ப்போம். சரியா? ஓகே. இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அடுத்த கிளாஸ்ல கூட சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஸ்டோக்ஸ்லாம் நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஸ்டோக்ஸ்ல ஆருக்கும் எஃப்க்கும் ரிலேஷன் அவர் டெரைவ் பண்ணாரு. ஆர் ரேடியஸ், எஃப் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மினாலிட்டி முட்டு திசைவேகம் பார்த்தோம். ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு டைம்ல எப்படி அட்டைன் ஆகுது, மேக்ஸிமம் வெலாசிட்டி அட்டைன் ஆகுது, அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரோ சிக்மா, அப் த்ரஸ்ட், டவுன்வர்ட் டைரக்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது வேற டெர்மினாலிட்டி வந்து டைரக்ட்லி இப்போ சொல்லிட்டோம் ஆர் ஸ்கொயர், அதுதானே? முட்டு திசை வந்து அந்த பாலோடைய அந்த ஸ்பியரோடைய ரேடியஸோடைய ஸ்கொயருக்கு டைரக்ட்லி சொல்லலாம் இருக்கும். அதுல நெகட்டிவ் டெர்மினாலஜியும் நம்ம சொன்னோம், எதிர்குறி முட்டு திசையும் கூட சொன்னோம். அதனால தான் பபுள்ஸ் வந்து மேலே வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். பபுள்ஸ் ரைஸ் அப் த்ரோ த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி க்ளவுட்ஸ் இந்த ஸ்கை டு மூவ் இந்த அப்வர்ட் டைரக்ஷன், அப்படிதானே? இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கைல மூவ் வர பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷன், அதுவும் இதுதான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. சரியா? ஓகே, இது வரைக்கும் போதும். மீதியில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.